மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எருக்கூர் ஊராட்சியைச் சேர்ந்த வள்ளுவர் தெரு உள்ளது. இங்கு 5 தலைமுறையாக 10ற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். வள்ளுவர் தெருவிற்கு முறையான சாலை வசதி இல்லாததால் கிராம மக்கள் வயல் மற்றும் வாய்க்கால் கரைகளிலேயே சென்று வருகின்றனர். கோடை காலங்களில் இந்த வழியை பயன்படுத்தினாலும் மழைக்காலங்களில் தண்ணீரில் நனைந்தபடியே செல்ல வேண்டியுள்ளது. மேலும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு 2 ஆடைகளுடனே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இரவு நேரங்களில் மருத்துவமனைக்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த பகுதிக்கு ஆட்டோவும் வருவதில்லை. சாலை இல்லாததால் 108 வாகனம் உள்ளே வருவதே இல்லை. இதுகுறித்து ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தல் வரும் காலங்களில் அரசியல் கட்சியினர் உங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தருவதாக கூறி வாக்குறுதி அளித்து செல்கின்றனர். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இந்த பக்கமே வருவதில்லை. எனவே எங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தந்தால் மட்டுமே 2026 தேர்தலில் வாக்களிப்போம். மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை அரசு அலடாசியப்படுத்துவதாக கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தெருக்களிலும் வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி தெருமுனையில் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என பேனர் வைத்துள்ளனர். இந்த எருக்கூர் கிராமத்துல நாங்க 5 தலைமுறையா வாழ்ந்து வர்றோங்க. ஒரு அவசர காலத்துல ஒரு உடம்பு சரியில்லாதவங்க ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னா கூட ஒரு ஆட்டோ வசதி கூட எங்களுக்கு கிடையாதுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வரவங்க ஓட்டு கேட்க இங்க வரவங்க. ஆனா எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது கிடையாதுங்க. நாங்களும் ஒரு தடவையும் இங்க ஓட்டு கேட்க வரப்பெல்லாம் சொல்றோங்க, இந்த வசதி எங்களுக்கு இல்லைங்க. ஒரு கஷ்ட காலம் இருந்தாங்க, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, ரொம்ப சிரமப்படுறோங்க. பள்ளிக்கூடம் போற பசங்க எல்லாங்க 2 ட்ரெஸ் எடுத்துட்டு போறாங்க. வெய்ய காலத்துல போயிடுவாங்க, மழை காலத்துல இங்க ஒரு ட்ரெஸ் போட்டு அங்க ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு போறாங்க. ஒரு அவசரத்துல ஒரு வயிற்று வலினா ஒரு நைட்டு நேரத்துல ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ ஒண்ணுமே வர முடியலங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வரது கூட எங்களுக்கு வசதி கிடையாதுங்க. இந்த அரசாங்கத்தை எடுத்து நாங்க போராட்டம் பண்றோங்க. இந்த முறை யார் வந்தாலும் நாங்க ஓட்டு போறதா இல்லைங்க. எங்களுக்கு சாலை வசதி வந்தாதாங்க நாங்க ஓட்டு போடுவோங்க. இல்லைன்னா யாருமே இங்க வரக்கூடாதுங்க. இந்த அரசாங்கத்தை எடுத்து நாங்க கண்டிச்சு போராட்டம் பண்றோங்க. நாங்க இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 5 தலைமுறை வாழ்ந்து வருகிறோம். இது சாலை வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு நாங்கள் நல்லது கட்டத்துக்கு போக முடியாமல் தண்ணியில் மயந்து கொண்டு இருக்கிறோம். இதை நாங்கள் இத்தனை பல முறை ஆய்வாளர் காலத்தை மனு கொடுத்தோம். எம்எல்ஏ மற்றும் கவுன்சிலர் மற்றும் பிரசிடண்ட் இந்த ஊர் கிராமத்து ஊராட்சி மன்ற மனு கொடுத்தோம். எங்களை எதுவும் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் மிக துயரில் அமர்ந்து வேதனையோட இந்த இடத்துல வாழ்ந்து 100 பேர் கிட்டத்தட்ட வாழ்ந்து வருகிறோம். ஆகவே அரசு இதற்கு எந்த முடிவும் எங்களுக்கு சாதகமாக இந்த ஒரு முடிவு எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. எங்களுக்கு சாதகமாக எதுவும் பண்ணி கொடுக்குற மக்களுக்கு. ஆகவே இந்த 2021 தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஆகவே யார் வந்தாலும் ஓட்டு என்று கேட்கிறார்கள். ஓட்டு முடிந்தவரை இங்கே திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் இந்த 2026 ஓட்டு யாருக்கும் போட மாட்டோம். தேர்தல் முடிந்த பிறகு நல்ல முடிவு என்றால் அரசுக்கு நாங்கள் தக்க எதிர்பார்க்கிறோம்.